ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் அதர்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடியா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அன்பாக்சிங் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மற்ற யூடியூபர்ஸ்லாம் பண்ணுறது நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் நாமளும் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து வேணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து எதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கழுத்தில் வந்து ஒரு நெக் பேண்ட் வந்து போட்டுட்டு போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரீசெண்டாக நான் வந்து வாங்கினேன். ஸோ அதை பார்த்து நான் ஒரு அன்பாக்சிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிடுறேன், ஒரு 50% வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து மேலே உள்ள அந்த டாப்பில் உள்ள கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் அது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது, பேசாமல் இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஓகேவா, அதனால வந்து நாமளும் வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப புதுசாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அது. ஸோ அதாவது வந்து Zebronics அப்படிங்கிற பிராண்டோட இது, அதாவது வந்து ஒயர்லெஸ் நெக் பேண்ட் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பிடி வெர்ஷன் 5.0 அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி இது வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா, அதாவது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து இந்த ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிப்போம், இயர்ஃபோன்லாம் வந்து ஒயர் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்பிள் மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஓப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பாட் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஏர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒயரே இல்லாத ஜஸ்ட் அந்த நாப் அந்த பாட் மட்டும் என்ன ஆகும்னா ஏரில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாக பாட்டு கேட்குற மாதிரி அல்லது வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்குற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ரேட் வருது. ஆப்பிள்லாம் அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 14-15,000 ரூபா வருது அதெல்லாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து ஒயர் மாதிரி தான், கழுத்தில் தொங்குற ஒரு மாதிரி தான் இருக்கும், செயின் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஹெட்ஃபோன் மாதிரி காதில் வச்சு கேட்கலாம். அதாவது இயர்ஃபோன் நார்மலாக நம்ம ஃபோனில் வச்சு இயர்ஃபோன் மாதிரி வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ Zebronicsோடது இது. ஸோ இதை நான் ரீசெண்டாக வாங்கினேன். இதோட விலை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1400 ரூபா வருது. ஓகேவா, அது வந்து நீங்கள் ஒவ்வொரு பிராண்டு வாங்குறத பொறுத்து இதோட ரேட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிராண்டாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தா நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப் கவரை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா, அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாவை பிடிச்சி அப்படி நான் இழுக்கிறேன். ஸோ இழுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதாவது புதுசாக ஒரு நியூ பிராண்டட் நெக் பேண்ட் ஒயர்லெஸ் ஏர்ஃபோன் அப்படின்றது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்ஃபோன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் வெளியில் வந்து எடுக்கிறேன் இதை. ஓகேவா, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் இதை வந்து நம்ம வந்து வெளியில் மூடணும். ஸோ உள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய நாப் உள்ள வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த காதில் வைக்கிறது ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஸ்பாஞ்சு மாதிரி தான் இருக்கும் இது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் எப்படி போகணும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஒரு பாக்ஸ் வந்து முடிச்சாச்சு. அண்ட் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் உள்ள தான். ஸோ இந்த ஒயர் வந்து இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், நைஸாக இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த ஒயர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்காக இருக்குது இந்த இடத்துல உள்ள ஒயர். அது கீழே போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட்டான ஒயராக இருக்குது. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ அது ரொம்ப பிராண்டடானது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் நாப் இருக்குது. இந்த இடம் ரெண்டு நாப்மே பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக்கான கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அட்ராக்ஷனான அப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம கழுத்தில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் போட்டு பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து அந்த மேக்னெட்டால் அந்த அட்ராக்ஷனால் அந்த வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்குலாம் அப்புறம் வந்து காட்டிட்டு அவங்ககிட்ட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்ட் நேம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அந்த Zebronics அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த 3 ஆப்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சென்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் பட்டன் அமைக்கி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? அப்படியே சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் சார்ஜ் போடுறதுக்காக, ஓகேவா? சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு 2 பின் தேவைப்படும். ஒன்று வந்து பவர் லைனில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு சின்ன பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடுறதுக்காக வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் நகத்தை வச்சு எடுத்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சார்ஜ் போடக்கூடிய அந்த கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து ஏரில் மாட்டிக்கலாம். இதை வந்து எப்படி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் ப்ளூ கலர் 2 லைட் வந்து மாறி மாறி எரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் டிவைஸில் போய் இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து இதோட ப்ளூடூத் இந்த டிவைஸோட நேம் வந்து அதில் காட்டும். ஓகேவா? ஜெப்ஸ்லிங்கர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? அந்த இதில் போய் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸோ ப்ளூடூத்தில் இதுவும் வந்து அந்த ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு விஷயம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து சாங்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸில் வந்து பயங்கர ஒரு குவாலிட்டியோட உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. நான் கேட்டு பார்த்தேன். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஜெப்ரானிக்ஸில் ஜெப்ஸ்லிங்கர் அப்படின்ற ஒரு நேமோட ஸோ ஒயர்லெஸ் நெக்பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல நினச்சேன், இதான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வித்தியாசமான வீடியோவாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அன்பாக்சிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஐடியாஸ் உங்களோட இதுக்கு மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது போங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை அங்கேயும் சொல்லிகிட்டே இருங்க. அது வரைக்கும் நல்ல ஒரு சாங்காக கேட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ until then, see you guys in the next video. So bye, cheers and thank you so much for watching.